ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம மொறுன்னு வெண்டைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து எண்ணெய் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தயிர், அது கூடவே 1 ஸ்பூன் துருவின தேங்காய். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயை அடுப்பில் வச்சிடலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்க தேவையில்லை, ஓரளவு வதங்கினாலே போதும். நம்ம வெண்டைக்காய் சேர்த்து வதக்கும்போது அதுவும் நல்லா வதங்கிடும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சமாக சேர்த்தா போதும். நம்ம தயிர் 2 ஸ்பூன் சேர்க்குறோம், அதனால் தக்காளி கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே வதக்கும்போது நல்லா வெண்டைக்காய் வெந்து நல்லா சுருண்டு மொறுன்னு இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அடுப்பை மீடியமில் வச்சு மூடி வச்சு வேக வைங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய்லாம் கொஞ்சமாக நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு மிதமான ஹீட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் வேகிற வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக கொழப்பாக இருக்கும். நல்லா வெந்து நம்ம கடைசியாக தயிர் சேர்க்கும்போது நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லா சைடும் இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். நம்ம பாருங்கள், மசாலாலாம் நல்லா இறங்கி வெண்டைக்காய்லாம் வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் 2 சைடும் நல்லா வெந்து மொறுன்னு இருக்கும். நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா குழப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்படி திருப்பி போட்டு லைட்டாக கலந்து விட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். கடைசியாக தயிர் சேர்த்து நல்லா கலக்கும்போது நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடும். தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். ஆனால் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம கடைசியாக துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நீங்கள் தயிர் சேர்த்ததோடையே கலந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்தி சாப்பிட்றலாம். இப்போது தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட சுட சுட சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.